அதை பார்த்து இம்ரான் ரொம்ப சந்தோஷப்பட்டு சீக்கிரமாக அந்த கரைக்குள்ளே போயிட்டு அந்த பொருளை தூக்கிட்டான். அப்புறம் கரைக்காரன் கிட்ட கேட்டான், இந்த பொருள் எவ்வளோ விலை? அந்த கரைக்காரன் சொன்னான், அது விற்கிறதுக்கு இல்லை தம்பி, அதுக்கு காசு ரொம்ப அதிகம், உன்னால் கொடுக்க முடியாது. இம்ரான் 1000 கைட்டுட்டு அவனுக்கு கொடுத்துட்டு அந்த பொருளை பேக் பண்ண சொன்னான். ஏன்னா அவனுக்கு அது பொருள் ரொம்ப பிடிச்சி போச்சு. இம்ரான் காசு கொடுத்துட்டு அந்த பொருளை பேக் பண்ண சொல்லிட்டு அந்த பொருளை எடுத்துட்டு வெளியே போகும்போது அந்த கடைக்காரன் அவனை பின்னாடிலேருந்து கூப்பிட்டான். அதை நீ எவ்வளோ பார்த்துக்கிறியோ அந்த பொருள் ஒன்று அவ்வளோவே பார்த்துக்கும். இம்ரான் அந்த கடைக்காரனை ஒரு பைத்தியக்காரன் நினச்சிட்டு ஒரு ஆட்டோ கூப்பிட்டான். ஆட்டோ கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டில் போகும்போது கதவை திறந்து வீட்டில் கால் வைக்கும் போது கால் ஸ்லீப் ஆகிட்டு அவன் கீழே விழுந்துட்டான். அவன் கீழே விழுந்தும் போது அந்த பொருள் அப்படியே கீழே விழுந்து ஒழிஞ்சிருச்சு. அதை விழும் போது யாரோ கத்துற சத்தம் அவனுக்கு கேட்டுது. அதுவும் அவனுக்கு ஒரு கருப்பாக புகை கூட அந்த பொருள்லேருந்து வெளியே வந்துடுது. அவன் பார்த்தான்.